இங்க ஒரு சின்ன பையன் யாரும் இல்லாத ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஷவர்ல குளிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணவன் அந்த ஸ்விம்மிங் பூல்ல அசிங்கப்படுத்திடுறான். இதனால அந்த ஸ்விம்மிங் பூல்ல மொத்தமா க்ளீன் பண்றாங்க. இந்த விஷயம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு போய் அவனை பயங்கரமா கலைக்கிறாங்க. பத்தாததுக்கு இவன் லவ் பண்ண பொண்ணும் இவன் பண்ண காரியத்தினால அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாம சடனா அவனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. இதுக்கெல்லாம் அவன் பண்ண தப்பு தான் காரணம்னு நினைக்கிறான். அப்போ டாக்டர் அவன் கிட்ட ஏதாவது மிராக்கல் நடந்ததான் உங்க அம்மாவை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டவன் அவன் ஏதாவது மிராக்கல் பண்ணா அவனோட அம்மா கண்ணு முழிச்சிடும் நம்புறான். அப்ப அடுத்த நாள் ஜிம் கிளாஸ்ல மாரத்தான் ஓடி கிளியர் பண்றது ஒரு பெரிய மிராக்கல்னு தெரிஞ்சுக்கிறான். அதனால மாரத்தான்ல எப்படியாவது வின் பண்ணணும்னு சாண்ட் பேப்பரை அவன் முட்டில தேய்ச்சி ரத்தம் வர வச்சுட்டு ஆல்கஹால்ல முட்டி போடுறான். மலைக்கு மேல நிறைய வாட்டி ஏறி இறங்குறான். சில்லுன்னு இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு ட்ரைனிங் எடுக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுக்கிறான். அதுக்கப்புறம் லோக்கல் மாரத்தான் வருது. அதுல அவன் கலந்துக்கிட்டு ஓடுறான். ஆனா அவன் ஃபர்ஸ்ட் டைம் மாரத்தான் ஓடுறதுனால அவனால ரேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாம ஃபைனலா ரேஸ்ல தோத்துறான். அப்ப அவன் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கிறது ஒரு கோச் பார்த்து அவனுக்கு ட்ரெயின் பண்றாரு. இப்படியே அவன் கண்டினியூவா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஃபைனலா ஒரு பெரிய மாரத்தான் நடக்குது. அதுல அவன் கலந்துக்கிட்டு ஓடுறான். அப்படி அவன் ஓடுறத டிவில பாக்குற அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவன் லவ் பண்ற பொண்ணும் பார்த்து அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவனும் ஃபைனலா எல்லாருமே பீட் பண்ணி வின் பண்ண முடியலனாலும் ரெண்டாவது பிளேஸ்க்கு வரான். அந்த ரெண்டாவது பிளேஸ்க்கு வந்த மெடலை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க அம்மா கையில வச்ச உடனே அவங்க அம்மா கண் முழிச்சு பாத்துறாங்க.